டிராவல் டைம்ல ஈஸியா கேரி பண்ற மாதிரி ஒரு ரெசிபி ஆலு பராத்தா வித் வைரல் டொமேட்டோ அண்ட் கார்லிக் சட்னி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டஃபிங்ஸ்க்கு மீடியம் சைஸ்ல பெரிய உருளைக்கிழங்க பிரஷர் குக்கர்ல போட்டு உப்பு தண்ணி சேர்த்து ஒரு 4 விசில் வேக வச்சுக்கலாம். பராத்தாக்கு நல்ல சாஃப்டான ஒரு டோ ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்சிங் பவுல்ல 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/2 டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல சாஃப்டான டோவா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். வேக வச்ச உருளைக்கிழங்க தோல் உரிச்சிட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே மீடியம் சைஸ்ல பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லித்தலை இதெல்லாமே ஃபைனா சாப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, சில்லி ஃபிளேக்ஸ் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கிற டோல இருந்து மீடியம் சைஸ்ல உருண்டைகளை எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. கையில கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிட்டு நல்லா தட்டிக்கோங்க. ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஸ்டஃபிங்ஸை நல்லா உருட்டிட்டு உள்ள வச்சு நல்லா சீல் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டா சீல் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணுங்க. அப்பதான் உருட்டும் போது கொஞ்சம் கூட உள்ள இருக்கிற ஸ்டஃபிங்ஸ் வெளியில வராம இருக்கும். மேல் மாவு தூவிட்டு தேய்ச்சிங்கன்னா தேய்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நல்லா தின்னா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்க்கும் போது இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையை ரொட்டேட் பண்ணிட்டு தேய்ங்க. நல்லா தின்னா தேய்ச்சிட்டு பொறுமையா எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாம பிஞ்சு போகாம வரும். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறம் போடுங்க. ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் திருப்பி போட்டு லைட்டா இந்த மாதிரி கரண்டியை வச்சு பிரஸ் பண்ணி குக் பண்ணுங்க. நல்லா கோல்டன் கலர் வந்ததும் ஆயில் பிரஷ் பண்ணிட்டு எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியா குயிக்கா செஞ்சிடலாம். எவ்வளவு நேரம் ஆனாலும் ட்ரை ஆகாம சாஃப்டாவே இருக்கும். டிராவல் டைம்ல கேரி பண்றதுக்கு ஈஸியான ஒரு ரெசிபி. சைட் டிஷ் இல்லாம சும்மா சாப்பிட்டாலே சூப்பரா இருக்கும். கட் பண்ணும் போதே பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா லேயர்டா இருக்கு. இதுக்கு பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுற மாதிரி டொமேட்டோ அண்ட் கார்லிக் சட்னியை நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ்ல போஸ்ட் பண்றேன். மிஸ் பண்ணாம பாருங்க. Until then it's bye from Heza. Thanks for watching.